காமாட்சி நாயுடு சார், என்னன்னா விமர்சனங்கள் ஒரு ஜனநாயகத்துல அடிப்படையே விமர்சனங்கள் தான். எங்கெல்லாம் விமர்சனங்கள் வருதோ அங்கெல்லாம் நம்மளை மாத்திக்கலாம், மக்களுக்கும் அது நல்லதா போய் சேரும். அதை பண்ணாம யார் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்க குரல் வலையை நசுக்கிறது, ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசினா மைக் ஆஃப் பண்ணி லைவை கட் பண்றது, மற்றபடி ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி பேசினா அவங்கள முடக்கிறது, ஒரு சமூக ஆர்வலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களையும் முடக்கிறது, மக்கள் வந்து ஏதாவது பேசினாங்கன்னா அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறது. என்ன இது ஜனநாயகமா சொல்லுங்க? ஏன் சார் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை? ஜனநாயகமான்னு கேக்குறீங்க. இது வந்து ஜனநாயகம் இல்லாம இது என்ன சர்வாதிகார ஆட்சியா? ஜனநாயக ஆட்சியா இருக்க போய் தான் நீங்க எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசுறீங்க. இவங்க எல்லாம் கூலிப்படை, அந்த படை, இந்த படைங்கிறாங்க. ரெண்டாவது கனிம வள இது நடந்தது வாஸ்தவம் தான். அதுக்கு வந்து வாஸ்தவம் மட்டும் இல்ல, ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் வந்து அதுக்கு ஃபைன் போட்டு 68 லட்சம் கோடி என்னமோ வசூல் பண்ணிருக்காங்க. அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஃபைன் போட்டாருங்கறீங்களே, ஃபைன் போட்டு அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிருக்கு காமாட்சி நாயுடு சார். நியாயமா நீங்க பேசுறது? நான் உண்மையை தான் சொல்றேன். ஜெகபர் அலியினுடைய மரணம் எதற்காக நடந்தது? மணல் கொள்ளை நடக்குது. ஒண்ணு இல்ல சார், விஏஓ வந்து உங்ககிட்ட கேக்குறாரு சார், நான் மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு நான் முன்னாடி போனேன்னா என்ன மிரட்டுறாங்க, எனக்கு துப்பாக்கி கொடுங்க. ஏன் விஏஓ கொலை நடக்கலையா? அதை நம்ம பார்க்கலையா? சொல்லுங்க பார்க்கலாங்க. அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, காவல்துறை அவங்களை கூப்பிட்டு ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி அவங்கள கண்டிக்கிறாங்க. நீ எப்படா எங்களை வந்து நீ போலீஸ்ல போய் புகார் கொடுக்கலான்னு சொல்லி அவங்க வெட்டுறாங்க. இதுக்கு அரசாங்கம் அந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுச்சு? காமாட்சி நாயுடு சார், அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எப்படி அவங்களுக்கு போச்சு? எப்படி அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாம் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி அவங்க எங்க கருப்பாடு இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? என்ன சார் சினிமா மாதிரி இருக்கு சார்? கருப்பாடு இதுல தேவையில்லைங்க. நீங்க என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் என்ன கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்களா? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு தான் தெரியும் பேசுறீங்க. அப்ப யாரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஏங்க உடனே யாருக்கு சார் இருக்கு? உடனே விசாரணைகளுக்கு தானே சார் இருக்கு. விசாரணை பண்ணி விசாரணையின் முடிவுல தான் பந்தோஸ்து கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதா பின்பு ஒரு உயிர் பலியா இருக்குல்ல சார், அதுக்கு யாரப்ப பொறுப்பு? யாரோட பொறுப்புன்னா ஜெகபர் அலியுடைய மரணத்துக்கு யார் பொறுப்பு? பாருங்க, ஜாபருடைய அது அரசாங்கம் தான் பொறுப்பு. அதுல ஒண்ணு அதத்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் தானே பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்று பதவி விலகுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? பதவி என்ன எனக்கு எப்படிதான் வருது? பதவி எதுக்கு? என்ன சார், எங்க ஒரு தவறு நடக்குதுங்கிறதுக்காக எவனோ ஒரு காவலர் பண்ணிட்டாருங்கிறதுக்காக பதவி விலக இயலுமா? இப்ப காவலர் பண்ணாருன்னு நாங்க சொல்லவே. அப்ப காவலர் தானே பொறுப்பு. ஆமாங்க, காவலருடைய பொறுப்பு தானே அது. இந்த தமிழ்நாட்டுல 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு பாதிப்பு வந்தா கூட அதற்கு பொறுப்பு முதலமைச்சர் தான். அவர் தானே சொல்றாரு, ஓட்டு போட்டவங்களுக்கும் முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் தானே சொல்றாரு. 40 மேடைக்கு மேடை முழங்குறீங்களே, அவ்வளவு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அதுக்கு தானே சார் ஆட்சி பாதுகாத்துட்டு தாங்க இருக்கும். கேட்டா அங்கொண்டு இங்கொண்டு நடக்குது, அதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்படிதான் இதுங்க பாருங்க. நீங்க வந்து எதிர்கட்சிகள்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஊடகங்கள்ல எங்களை வந்து தவறா சித்தரிக்க பாக்குறீங்க. ஆனாலும் நீங்க என்னதான் எங்களை பத்தி தவறா சொன்னாலும் இப்ப சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்தது வந்து எங்க அரசுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல. வேற யாருக்கு சார் சம்பந்தம்? யாருக்கு? வெளி மாநிலத்துக்காரங்க வந்தாங்களா இல்ல வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்களா? இல்ல ஆகாயத்துல இருந்து பறந்து அதத்தான் கேக்குறோம். ஏலியன்ஸ் யாராவது வந்து இத பண்ணாங்களா? அதுதான் சிபிசிஐடி உடைய இதுக்கு என்கொயரிக்கு புட் அப் பண்ணிருக்கு ஃபைல. இதே சிபிசிஐடிக்கு தான் வேங்கை வயல் பிரச்சனையை நீங்க அனுப்புனீங்க. ஆமா, அதனால என்ன விளைஞ்சது? என்ன பண்ண? இதே சிபிசிஐடி விசாரணைக்கும் அதே மாதிரி ஜெகபர் அலி ஆக்சிடென்ட் கேஸ்னு ஃபர்ஸ்ட் ஃபைல் ஆயி அதுக்கு அப்புறமா கொலை வழக்கா மாத்துனீங்க. எத்தனை பேர் எல்லாத்தையும் அதத்தான் அவர் சொன்னாரு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நடவடிக்கையா? ஆன்சர்லங்க, ஏமாத்தாதீங்கன்னு கேக்குறாங்க. பாருங்க, ஜாபர் அலி கொலை வழக்குல அந்த லாரி ஓட்டுநரு, கிளீனரு, அந்த ஓனரு, கான்ட்ராக்டர்காரன் எல்லாத்தையும் மொத்தம் 5 பேரை கைது பண்ணிருக்கு. புரியுதா உங்களுக்கு? சும்மா வெறும் டிரைவர் மாத்திரம் பண்ணல. ஆக்சிடென்ட் இயக்குனது யாரு? அதற்கு பின்னணியில இருந்து இயக்குனது யாரு? ஏன் இப்ப வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல கண்டுபிடிச்சு வெளியில சொல்லாம கைது பண்ணியாச்சு. ஜாகிர் ஹுசைனுடைய கொலைக்கு பின்னணியில இருக்கிறது யாரு? யார் அவரை கொலை பண்ணாங்க?
இதெல்லாம் யார் சொல்றது? நீங்க தானே சொல்லணும். நாங்க தாங்க சொல்லணும். அவரு நேருடைய தம்பி யார் ஆட்சி காலத்துல மர்டர் கொலை செய்யப்பட்டாரு? எத்தனை ஆண்டு ஆட்சி காவல்துறை யார்கிட்ட சார் அந்த ஆட்சி வந்து 4 வருஷம் கால யாருக்கு இருக்கு? அப்ப அவருக்கு அவர் தம்பி கொலை கண்டுபிடிக்கிற அக்கறை இல்லையா? சும்மா வாய்க்கு அவர் தம்பி எல்லாம் பேசிக்கிட்டு அவர் தம்பி வெறும் கொலை விளம்பரம் கண்டுபிடிக்கிற அக்கறை விளம்பரம் அப்படி இல்லையா? மட்டும் இருந்தா எப்படி சார் மக்கள் நல்லா இருப்பாங்க? எப்ப கேட்டாலும் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கங்கறீங்க. மக்களுக்கு எந்த குறையும் வைக்கல. நாங்க எங்க அரசு மக்களுடைய சேவையை மகேசன் சேவைன்னு நாங்க நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். டயலாக்லாம் நல்லா தான் சார் பேசுறீங்க, ஆக்ஷன்ல ஒண்ணும் இல்லையே. ஆக்ஷன்ல இல்லன்னு நீங்களே தான் பேசுவீங்க. சார் மக்கள் இன்னைக்கு பேசல. காலையில இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது நீங்க ஆமா, பாத்தீங்களா? 8 பேர் நான் இன்னொரு தடவை அதாங்க 8 பேர்ட்ட செயின் ஒரு அடிச்சாங்கன்னு வருவீங்க. தெரியுதா? அத நாங்க அப்ப புடிச்சாச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டே புடிச்சாச்சா இல்லையா? ஃளைட்ல வந்து அடிக்கிறாங்க. புடிச்சாச்சா இல்லையா? ஏர்போர்ட்ல வச்சு 2 பேர்ட்ட காலையிலே பண்ணியாச்சு. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன 2 மணி நேரத்துல கைது பண்ணிருக்கோம். நீங்க ஆக்ஷன் எடுக்காம சார், இருக்கீங்கன்னா 2 அப்ப மணி நேரத்துல எதிர்க்கட்சிகள் வந்து எடுத்து உங்களை கைது கிண்டல் பண்ணிருக்கோம். பண்றாங்கல்ல, பொம்மை முதலமைச்சர்னு உங்களை விமர்சனம் பண்றாங்கல்ல, 2 மணி ஒருவேளை அது நேரத்துல சரியோ அப்படிங்கிற முடிவுக்கு போக மாட்டாங்களா? சென்னை காவல்துறை 2 மணி நேரத்துல அவங்களை கைது பண்ணிருக்கு, புரிஞ்சுக்கோங்க. சார் தவறு நடந்ததுக்கு பிறகு கைது தான் பண்ணணும். 8 இடத்துல அடிச்சு முடிச்சிட்டானப்பா. சார் அடிச்சவன தவறு பிடிச்சாச்சா இல்லையா? நடக்காம தடுக்கணும் நீங்க சார். நீங்க பதவியில இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சார், உடனே இல்ல போய் காமாட்சி எல்லாத்தையும் நாயுடு, பிடிச்சிட்டு வந்தீங்களா? மிஸ்டர் காமாட்சி சும்மா நாயுடு, இருங்க சார். இங்க பாருங்க, இந்த தனிப்பட்ட விமர்சனம், இந்த தனிப்பட்ட இது நோ சார். இருங்க. No. இல்ல இல்ல, ஆமா. இதெல்லாம் நான் மிரட்டுறாரு. அனுமதிக்க மாட்டேன். ஆமா. இந்த உருட்டல் மிரட்டல் இங்க பாருங்க. இதுதான் ஏன் நீங்க உட்கார்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க. ஆனா இந்த ஷோலயே வந்து கொண்டு நீங்க உருட்டி மிரட்டிக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? எங்களை தான் நீங்க ஒரு 3 பேரை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்னதான் மிரட்டுறீங்க? போதாதுக்கு நீங்களும் சேர்ந்துக்கிட்டு 4 பேர் மிரட்டுறீங்க. கேள்வி கேட்டாலே உங்களுக்கு மிரட்டுற மாதிரி ஆமாங்க, இருக்குதா? நீங்க கேள்வி எங்க கேக்குறீங்க? எங்களை தான் கூலிப்படைங்கிறீங்க, அதுங்கிறீங்க, சார் இதுங்கிறீங்க. மக்களுடைய பின்ன யார் வந்தாங்க சொல்லுங்க? யார் வந்தாங்க கேள்வியா சொல்லுங்க? கேக்குறாங்க. யார் யார் வந்தாங்க? வந்தாங்க? நான் பதில பக்கத்துல சொல்லுங்க, போய் பார்த்தேன். விளக்கம் யார் சொல்லுங்க. வந்தாங்கன்னு அதுதான் சொல்லுங்க. கூலிப்படை வந்தது. கூலிப்படைன்னு எதுக்கு அது சொல்றீங்க? அது திராவிட மாடல் பொதுமக்கள் ஆட்சியினுடைய கூலிப்படை. பொதுமக்கள் வந்தாங்க. திராவிட மாடல் பொதுமக்கள். ஆட்சியினுடைய கூலிப்படை. இந்த பொதுமக்கள். ஆட்சியை ஜனநாயக ரீதியா மக்கள் ஆட்சி இல்ல, இது மன்னர் கூலிப்படை ஆட்சி. கலாச்சாரத்தை அந்த மன்னருடைய கூலிப்படை கூலிப்படை. கலாச்சாரம் ஒழிக்கப்பட இல்ல, வேண்டும். இதே மாதிரி எல்லாரும் திரண்டு திமுக நீங்க வேற இது நாளைக்கு வேற டாபிக் கூட்டணி கட்சிகள் சார்ந்த வீட்டிலயோ இது மாதிரி போனா சும்மா விடுவ மாட்டாங்க. சார் கூலிப்படை ஒழிக்கிறமா வேணாமான்னு கேளுங்க அவர்ட்ட. ஒரு கேள்வி. என்ன கூலிப்படை ஒழிக்கிறமா வேணாமா? அவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க, எங்க ஒடுங்க போறாங்க. கூலிப்படை இந்த அதான் சொல்லிட்டாரு. கூலிப்படை இருக்கக்கூடாது சொல்றாரு. யார் சொன்ன இந்த சம்பவம் நடக்குதுங்க. சம்பவம் யாரு நடக்குது. வந்தவங்க கூலிப்படை தானே? ஒரு நிமிடம். இந்த சம்பவம் நடக்குது. ஒருத்தரா பேசுங்க. ராகவனம். ஒருத்தரா பேசுங்க. சார் வாணிஸ்ரீன்னு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து வீடியோ எடுக்கிறாங்க அந்த இடத்த. ராகவன் ஒரு புளியந்தோப்பை சேர்ந்த ஆளு, அவர் தான் 50 பேர்த்த கூட்டிட்டு வந்தாரு. இதுக்கு எதுக்கு நீங்க சிபிசிஐடிக்கு ரெஃபர் பண்றீங்க? ஏன் சார் எல்லாத்தையும் இவங்களே இல்ல, அது கூடங்க. அது கூட இல்ல இல்ல, அது கூட ஏதாவது இவங்க விசாரணை நடந்து அதுல லேப்ஸ் வந்து பண்ணா பரவாயில்ல. எதுவுமே இல்லாம கமிஷனர் ஆர்டர் போடுறாரு. எதுவுமே இல்லாம யாருடைய கோரிக்கையும் இல்ல, இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கல, அதுக்குள்ள கமிஷனர் ஆர்டர் போடுறாரு. என்ன பதட்டம்? ஏங்க ஏன் பயம்? காவல்துறை போலீஸ தான் நீங்க கமிஷனர் அருண் ஆர்டர் போட்டாருங்க. ஏங்க அவர் குறை சொல்லி பேசினாரா இல்லையா? சவுக் சங்கர் ஆமா, குறை சொல்லல, அவர்தான் ஆள் அனுப்புனாருன்னு சொன்னாரு. அப்புறம் குறை சொல்ல, ஆள் அனுப்புனது அவர்தான். காமாட்சி நாயுடு சார் இந்த கூலிப்படைக்கு எஜமான கூலிப்படைக்கு தெரியாம கேக்குறேன். ஒரு தனி ஒரு மனிதனுக்கு என்னத்துக்கு இந்த ஊடகங்கள்லாம் இவ்வளவு வரைஞ்சு கட்டிட்டு வேலை? தனி மனிதர் இல்ல, அவர் சமுதாயத்துக்காக, அதுதான் இந்த சமுதாயத்துக்காக எங்க ஆட்சியிலும் பேசுறாரு. எத்தனையோ பேரு அரசை எதிர்த்து விமர்சனம் இன்னைக்கு பண்றாங்கல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பயம் ஊத்துறீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் இல்லைங்க. இன்னைக்கு அவருக்கு வந்தது நாளைக்கு எனக்கு வரும், உங்களுக்கு வரும், ஒவ்வொருத்தருக்கும் நாளைக்கு காமாட்சி அண்ணனுக்கு நாளைக்கு எல்லாருக்கும் வரும், பேசுவோம். நாளைக்கு எல்லாருக்கும் வரும். காமாட்சி அண்ணனுக்கு ஆபத்தான நாங்க பேசுவோம். சவுக்கு சங்கரன் நேத்து விமர்சனம் பண்ண அத்தனை பேரை இன்னைக்கு கண்டிக்கிறாங்க. இல்ல, ஏதோ ஒரு தங்கை அனிதாவுக்கு நடந்ததாலதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒண்ணு திரண்டோம். ஏதோ ஒருவருக்கு ஒரு பிரச்சனைன்னு தான் உடனடியாக எல்லாரும் இது பண்ணணும். ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை நம்ம தட்டி விடுவோமா? எந்த பிரச்சனை ஆகட்டும் சார், இல்லைங்க, அவர் மீது அது தவறா இல்லையா? மெடிக்கல் ரிப்போர்ட் சார், ஒரு தனி மனிதனுடைய மெடிக்கல், இது வரைக்கும் அரசியல் வரலாற்றுல தனி மனித 3 மணி நேரம் வீட்டுல சார் ஒரு வயசான அம்மா வந்து ஒரு இம்சை பண்றாங்க. இல்லங்க, ஒரு தனி மனித மெடிக்கல் ரிப்போர்ட் படுக்கறையில இருந்து எல்லாத்தையும் மலத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. நாளைக்கு அது உங்க வீட்டுல நடக்காதா? என் வீட்டுல நடக்காதா? அவர் வீட்டுல நடக்காதா? இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த நிகழ்வு கொட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்க விளக்கம் கொடுங்க, நேரம் கொடுங்க. பாருங்க, இந்த நிகழ்வு வந்து சரியா தப்பானா சரி இல்லை, தப்பு.
சரியா தப்பா அத கூட இப்ப சரியா சொல்ல சரிங்கிற- மாட்டேங்கிறீங்க சரிங்கிறீங்க இல்லைங்கிறீங்க தப்புங்கிறீங்க இல்ல, இது இவ்வளவு சிரிப்பா இருக்கா, மிஸ்டர் காமாட்சி சரியா நாயுடு? இல்லையா சரியா தவறா தவறுங்க அது யாரா தவறு தானே இருந்தாலும் சார்? 100க்கு 100 தவறு. அப்ப தமிழக அரசு தவறு இழைத்திருச்சு தானே? தமிழக அரசுக்கு ஏன் போறீங்க? வேற யாருடைய யாரோ ஒரு தவறு? 4 நாதாரி பண்ற சார் வேலைக்கு இங்க பாருங்க அரசுக்கு நோ நோ சொல்றீங்க. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்ல, சார். எவனோ ஒருத்தன் சார் பண்றதுக்கு இங்க இதுக்கு பாருங்க அரசு என்ன சும்மா இப்படி எல்லாம் செய்யும்? வார்த்தைகளை நீங்க கொட்டக்கூடாது சார். என்ன இது நான் இப்படியே சொல்றது நோ குற்றமா? நோ மிஸ்டர் காமாட்சி நாயுடு என்ன ஜெனியூனா கூலிப்படைன்னு உங்க சொல்ற உங்க வயசு கண்டிப்பா அதிகம் குற்றம். நீங்க ஏன் எங்களை அவரு விட மேல mature ஆ கூலிப்படை behave பண்ணணும். அனுப்புறவங்கள பத்தி mature ஆ behave நீங்க பண்ணுங்க. ஏங்க கூலிப்படை ஜெனியூனான வார்த்தைகளை இங்க பயன்படுத்துங்க. பாருங்க யாரா இருந்தாலும் இந்த காரியத்தை பண்ணிருந்தாங்கன்னா அது தவறுதான். தவறுதானே? அதுக்கு- தண்டனைக்கு அதுக்கு உள்ளாக்கப்படணுமா தண்டனைக்கு இல்லையா? உள்ளாக்குவாங்க, அதுக்கு முறைப்படி ஏன் விசாரணை இப்ப நடக்கும், வரைக்கும் இது நடந்து 2 தண்டிக்கப்படுவாங்க. நாட்கள் ஆகுது இப்ப வரைக்கும் ஏன் அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவுதான் கேள்வி. நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு எப்ப ஆட்சி முடிஞ்சிருச்சு நீங்க கொஸ்டின் பண்ண இயலாது. கொஸ்டின் பண்ண இயலாதா சார்? அது ஒரு எடுப்பாங்க. ஒரு குடிமகனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சார். இருக்கு அப்படியே புஸ்தகத்துல ஆர்டிகல் எழுதியிருக்கோம், 19 படிச்சுக்கோங்க. ஆர்டிகல் 21 படி அனைத்து குடிமக்களுக்கும் உரிமை உண்டு. உரிமை உண்டு. அந்த கேள்வி ஆர்டிகல் கேட்கிற உரிமை 18, உண்டு 19 உங்களுக்கு நீங்க பதில் பாக்கெட்ல சொல்ல சுத்தி வேண்டிய வச்சுக்கோங்க. கடமை இருக்கு. இங்க பாருங்க எல்லாரும் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சி பண்ண இயலாதுங்க. அப்ப அரசாங்கம் வீட்டுக்கு தான் போகணும். அது நன்றி. எங்களுக்கு ஆட்சி தெரியும். பண்ண இயலாதல்ல. எங்களுக்கு தெரியுங்க. கம்முனு வீட்டுக்கு போங்க. நாங்க வீட்டுக்கு போக அவ்வளவுதான். மாட்டோம். யாரோ நீங்க தான் ஆட்சி பண்ணணும்னு யாரும் அப்புறம் சொல்லல. எதுக்கு சார் அப்புறம் எதுக்கு சார் ஆட்சி பண்ண இயலாது? எங்களுக்கு தெரியுங்க. இயலாது எங்களுக்கு தெரியும். முடியாதுன்னா தயவு செய்து பாருங்க, வீட்டுக்கு போக நாங்க வேண்டியதுதான். அது இப்ப பார்த்துக்குவோம். இல்லனாலும் அடுத்த வருஷம் வீட்டுக்கு பாப்போம். போகணும். ரெடி 26 நாங்க ஆயிட்டீங்க. வந்த பின்னாடி நான் இந்த டிபேட்ல உட்கார்ந்திருப்பேன். அன்னைக்கு 26 பாப்போம். பார்க்கத்தானே போறோம். பாருங்க, பார்க்கத்தானே 26 போறோம். தான். 20 அப்ப நாங்க பயமே என்ன 24 நீங்க தான் வருவீங்க. ஏன்னா நீங்க ஆமா. பணம் கொடுத்துருவீங்க. இல்ல பணம் இல்ல கொடுத்து- சார் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம். இல்ல அது ஓட்டு போடுறவங்கள கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. அது 26 என்ன நடக்குது இல்ல, இல்ல. பார்ப்போம். இவங்க என்ன பார்க்கத்தானே பணம் போறோம். கொடுத்தாலும் பாருங்க, என்ன பாருங்க. பணம் கொடுத்தாலும் 2026ல பல இடங்கள்ல டெபாசிட் இழந்து பரிதாப தோக்குதான் இந்த அடாடாடாடா. இதே சூனியம் வச்சிட்டீங்களா? சூனியம் சூனியம் வச்சிட்டீங்களா? வச்சிட்டீங்களா? உங்க திமுகவோட அம்மா வரலாறு உங்க அம்மா கருணாநிதியால பரம்பரை 5 வருஷத்துக்கு பிறகு ஜெயிச்ச வரலாறு வர கிடையாது. இருங்க. காமாட்சி நாயுடு சார் என்ன சார் நல்ல அரசாங்கம் நடத்துவீங்க அப்படின்னு நம்பிதானே ஆட்சியை கொடுத்தாங்க மக்கள். ஆனா உண்மையிலுமே நீங்க இப்ப நடத்துறத பார்த்தா நல்ல அரசாங்கம் மாதிரி தெரியலையே. கொள்ள அரசாங்கம் நடத்துறீங்கன்னு இவங்க சொல்றாங்க. சார் இது மனுநீதி சோழனுடைய ஆட்சி சார். மனுநீதி சோழனுடைய ஆட்சி நடக்குது தமிழகத்துல. நீங்க வந்து இல்ல, இதுக்கெல்லாம் யாரு சார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறா? இல்ல இல்ல அது கருணாநிதி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அதை கூட மாத்தாம வச்சிருக்காங்க என்னங்க அது? அவர் வந்து அவர்தான் மனுநீதி அவர் வந்து அவர்தான் அவர் மனுநீதி வந்து சோழன். தகுதியானவர். ஸ்கிரிப்டும் பைய என்ன இல்ல தேவை சார் இல்ல மனசாட்சி இல்லாம என்ன எத்தனையோ மனசாட்சி? பேரு மனுநீதி சோழன் உங்களை ஆட்சிக்கு விமர்சனம் பண்றாங்க. மனுநீதி சோழன். அவங்கள கொலை நடந்திருக்குது. உங்களை விமர்சனம் பண்றாங்க. அவங்க வீடு தேடி போய் சூறையாடி இருக்கிறீங்க. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஆடி இருக்கீங்கன்னு சொல்றது தவறு. சரி சூறையாடி இருக்காங்க. அப்படி ஆனா வாங்க. அது எல்லாம் எதையும் கண்டுக்காம தடுக்காம காவல்துறை கைகட்டி நின்னுகிட்டு இருந்தாங்களே. அப்படிப்பட்ட காவல்துறை எல்லாம் என்ன பண்றாங்க? அரசு நிர்வாகம் என்ன பண்ணுது? அரசு என்ன பண்ணுதுன்னு கேள்வி கேட்டா நீங்க சம்பந்தமே இல்லாம அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு இருந்து அது எப்படி சார் அக்செப்ட் என்ன பண்ண சம்பந்தம் இல்ல. நாங்க ஏதோ இதுக்கான பதில் அது இல்லையே. சார், இங்க பாருங்க நாங்க தான் அந்த வழக்கை வந்து பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்டு வழக்கின் மீது நீங்க நடவடிக்கை தான் ஏங்க பண்ணுங்க சார். நீங்க தானே எஃப்ஐஆர் ஆட்சி இருக்கிறீங்க. ஆமா, சவுக்கு சங்கருடைய அம்மா ரெண்டாவது- கமலா அம்மா அந்த அம்மா புகார் கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன இவங்க வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. வழக்கு பண்ணி தானே ஆகணும். புகார் சார், எஃப்ஐஆர் போட நீங்க விட்டுருவாங்களா? பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய வழக்கு சம்பவம் நடந்திருக்கு, case எஃப்ஐஆர் file போட பண்ண முடியாதுன்னா நீங்க சொல்ல முடியாது சார் ஜனநாயக கட்டமைப்புல. அதுதாங்க இதுல பண்ணியாச்சு. இதுல வேற சவுக்கு சங்கர் மேல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. முறைப்படி வழக்கு போயிட்டு இருக்கு. முறைப்படி அந்த வழக்கு நடக்குது. சிபிசி முறைப்படி தான் நடக்குதா? முறைப்படி எப்படி நடக்குது. வேங்க வயல்ல இவ்வளவு வருஷமா நடந்துட்டு இருக்கு அந்த வேங்க மாதிரியா? வயல்ல இவ்வளவு நாள் எத்தனை இது நடந்துகிட்டு இருக்குது இங்க வழக்கு பாருங்க, அந்த நீங்க- மாதிரியா? இங்க பாருங்க நீங்க நான் வேற வார்த்தைகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கூட தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஆமா. ஜெகபர் அலி கொலை வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. ஜாகிர் ஹுசைன் மரணம் என்ன பாருங்க. ஆச்சு ஏதாச்சு அதுவும் வழக்கு நடந்துகிட்டு இங்க இருக்கு. பாருங்க. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. வழக்குகள் நடக்கும். அது நீதிமன்றத்துல நீங்களும் இருக்கு. வீட்டுக்கு நடந்து போகணும் தான் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க போல நடப்பாங்க, மனசுல. நடப்பாங்க. மக்கள் பார்த்துக்குவாங்க. நாளைக்கு நீங்க அவங்க வீட்டை தேடி நடந்து போவீங்கல்ல அப்ப பதில் சொல்லுவாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் பதில் சொல்லிக்கிறோம். நன்றி கவலைப்படாதீங்க. சார். நீங்க ஒண்ணும் ராஜேந்திர முதல்ல ராஜா வடிக்க சார். வேண்டாம். வர